பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இவ்வேளையிலே அப்பா பிதாவே என்று அவருடைய பாதப்படியிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளின அவருடைய நன்மை, அவருடைய கிருபைக்கு, அவர் நமக்கு செய்த நன்மைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுத்து இந்த நாளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து வர கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 145 அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை, சொல்ல முடியாத காரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அவர் மிகவும் புகழப்படத்தக்கவராய் இருக்கிறார். அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் செயல்பாடுகளையும் நினைத்து நினைத்து புகழப்படத்தக்கவராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருகிறார். அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய மகிமை மகா பெரியது, அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாய் இருக்கிறது. மகத்துவம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறதான அதிசயங்கள், ஆச்சரியங்கள், செயல்பாடுகள் மிகவும் ஆராய்ந்து முடியாத காரியமாக வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைக்க நினைக்க எவ்வளவு ஆச்சரியமாக காணப்படுகிறது, எவ்வளவு அதிசயமாக செயல்படுகிறது ஆண்டவரே என்று அவரை போற்றி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய செயல்பாடுகள் பிறரிடத்து சொன்னால் நம்ப முடியாத அதிசயமான செயலாக வெளிப்படுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகள், ஆச்சரியங்கள் எண்ணிக்கை கடங்காதவைகள் என்று நாம் எண்ணி எண்ணி அவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி மற்றவர்களிடத்திலே நாம் சாட்சியாக நிலைத்திருப்போம். அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்ல போனால் ஒரு நாள் போதாது. நம் வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணிக்கை கடங்காதவைகளாக வெளிப்படுகிறது என்று நமக்குள்ளே நாம் நிதானித்து பார்ப்போம். அவருடைய ஆச்சரியமான செயல்கள் நம்மாலே நமக்கு ஏற்படுகிறதான ஆச்சரியமான செயல்பாடுகள் மிகவும் அதிசயப்படக்கூடிய செயல்பாடுகளாக அவர் நமக்கு வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தை நாம் வாரம் முழுவதுமாய் கர்த்தர் மகிமையோடு காத்து கொண்டார். வாரத்தின் கடைசி நாளை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் கடந்து வர அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய ஆசீர்வாதம் நம்மளே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வாராக. நம் மனம் சோர்ந்து போகிற நேரங்களிலே, மனம் துவண்டு போகிற காலங்களிலே அவர் நமக்கு அனுகூலமான துணையமாய் நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க உதவி செய்கிறார். சரீரம் பலனற்று போனதே, உறுப்புகள் அழிந்து போனதே, உறுப்புகளுக்கு ஜீவன் இல்லையே என்று நாம் பார்க்கும் பொழுது, ஜீவனில்லாத உறுப்புகளுக்கு தேவன் உயிர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்தி புதுப்பிக்கிற புது உறுப்புகளை கர்த்தர் புதுப்பிக்கிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு துதியோடு கூட நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் உணர்ந்து அவருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்வோம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை காத்து கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் இம்மட்டும் உங்களை கிருபையோடு வல்லமையோடு கடந்து வர இரக்கம் காண்பித்த, ஆயுள் நாட்களை நீடிக்க செய்த அவருடைய மகத்துவத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆமாண்டவரே, நான் இந்த திருமண நாளை, இந்த
பிறந்த நாளை காண்பேனா காண்பேனா சந்தோஷமாக பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு கூட நான் இருப்பேனா என்று நிச்சயமில்லை. ஆனாலும் கர்த்தர் ஆயுள் நாட்களை எனக்கு பெருக செய்து உமக்கு சாட்சியாக இந்நாளை எனக்கு நீர் கொடுத்து சந்தோஷப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதியின் சத்தத்தோடு நன்றி பலி செலுத்தி அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்கள். அவருடைய இருதயம் சந்தோஷப்படுமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அவர் பிள்ளைகளாக முத்திரிடப்பட்டு இருப்போம். அப்படியா அவருடைய பிள்ளைகளாக நாம் முத்திரிடப்படும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே பலவிதமான அதிசயங்களை காணத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை காத்து ரட்சித்துக் கொள்வார். ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி துதியோடு இந்த நாளை கடந்து வருவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிப்போம். ஆமேன்.